Happy day, welcome to Stock Insights. Yesterday Indian market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 1.62% ரெட்லையும், பேங்க் நிஃப்டி 2.09% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 5749.65 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2575.06 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.58% க்ரீன்லையும், நாஸ்டாக் 1.25% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.06% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.53% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.58% க்ரீன்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.90% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.86% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.13% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டில் எஸ்டர்டே என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜென்சால் இன்ஜினியரிங் ஷேர் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்களுக்கு ஒரு இபிசி கான்ட்ராக்ட் கிடச்சிது. சோலார் பிவி ப்ராஜெக்ட் 275 மெகாவாட்க்கு கிடச்சிருக்கு. ராணா ஆஃப் கட்ச்லேருந்து கிடச்சிருக்குன்னொடனே நேற்றுக்கு 8% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 230 அரௌண்டு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஷேர் வந்து 5% டவுன் ஆனிச்சு. ஆஃப்டர் சென்ட்ரல் எலக்ட்ரிக் ரெகுலேட்டரி கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ரூவல் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ரப்போஸ்டு டேரிஃபை அப்ரூவல் பண்ணலை. இந்த பேட்ரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் வந்து சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருந்தது. அது அப்ரூவல் ஆகலைன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 5% டவுன் ஆயிருந்தது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 7% டவுன் ஆயிருந்தது. டியூ டு வீக் டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்னால டெபாசிட் வந்து 4% தான் மாடஸ்ட்டாக க்ரோ ஆயிருந்தது இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசனில். பட் டிக்ளைன் 2% ஆன் குவார்ட்டர் பேசிஸில். குளோபலில் கிராஸ் அட்வான்சஸ் வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது இயர் ஆன் இயர் வைஸ். குவார்ட்டர் பேசிஸில் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. சப்ஸ்கிரைப் ஃபார் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி ஐபிஓக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு மட்டும் 13 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டே 1 நேற்றுக்கு தான் ஓப்பன் ஆச்சு. ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி நேற்றுக்கு மட்டும் 13 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. மேரிகோ நேற்றுக்கு ஃபெல் ஆகிருக்கு. 2.5%க்கு எபோவ் ஃபெல் ஆகிருக்கு. டியூ டு இன்புட் காஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்ஜின் கான்ட்ராக்ஷன் ஹையராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு மேரிகோ சொல்லியிருந்ததுனால அவங்களோட Q3 அப்டேட்டில் நேற்றுக்கு 2.4 மோர் தென் 2.5% டவுன் ஆயிருந்தது. ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் நேற்றுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. 796 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ பாசிட்டிவ் டிசம்பர் குவார்ட்டர்லி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க டொமினோ பீஸா பிஸ்னஸ் மட்டும் ஃப்ரான்ச்சைசி to 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11% 56% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார் த டிசம்பர் குவார்ட்டர் சொல்லியிருக்காங்க. 2156 crores சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நேற்றுக்கு 5% ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் பேரண்ட் கம்பெனி ஆஃப் நாயக்கா 4% நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்களோட நெட் ரெவென்யூ வந்து mid-20s இருக்குன்னு, க்ரோ வந்து ஹையராக இருக்கும், mid-20s இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் ரெண்டுமே 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,599 அண்ட் 1,732 per ஷேர் வரைக்கும் போயிருக்காங்க. டியூ டு அக்டோபர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபின்சர்வ். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். உத்தர்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க டோட்டல் டெபாசிட் 33.5% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 16.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா டெபாசிட்டும் 31.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்டும் 40.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் 8.56% இயர்லி பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெபாசிட் அண்ட் லோன்ஸ் பார்த்திங்கன்னா ₹2.34 lakh crores சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் டிசம்பர் 2023 குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 2.8 lakh crore இப்போ 2.34 lakh crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 5.98% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Total advances 16% increase ஆயிருக்கு. Total deposit 9.65% increase ஆயிருக்கு.
ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனந்த் ரதி 12 month டார்கெட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோக்கு 385 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கிக்கு 705 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் 20 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு டே லைட் ராபரி நடந்திருக்கு. அவங்க ஒடிசாவில் சம்பல்பூர் பிரான்ச்சில் நடந்திருக்கு. போலீஸ் வந்து இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபோ எட்ஜ் Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேரண்ட் கம்பெனி ஆஃப் Nagori.com-ஓட பேரண்ட் கம்பெனி தான் இன்ஃபோ எட்ஜ். 15.8% இயர் ஆன் இயர் வைஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்ட் அலோன் பில்லிங்ஸில் 668.3 crore சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2023 576.9 crore. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 668.3 crore. பில்லிங்ஸ் க்ரூ ஆயிருக்கு 494 crore இன் Q3ல மட்டும் டிசம்பர் இந்த குவார்ட்டருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. கம்பேரிசனுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ராஸ்கிக் குளுக்கோ எனர்ஜின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீஹைட்ரேஷன் ப்ரீவரேஜ் சொல்லியிருக்காங்க. ₹10க்கு சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ₹10 per சிங்கிள் சர்வ் ட்ரிங்க்குக்கு, அதாவது ஒரு பாட்டில் ₹10 சர்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ், குளுக்கோஸ் அண்ட் ரியல் லெமன் ஜூஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலக்ட் அசட்ஸில் ஃப்ரம் சோஹோ டிராகன் சொல்யூஷன் கிட்டேருந்து அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா $5.94 million சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் 4 to 8 weeks கம்ப்ளீட் ஆகப்படும் சொல்லியிருக்காங்க. ICICI செக்யூரிட்டிஸ் ஒரு அலிஜ்டு வயலேஷன் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் ரூல்ஸை வந்து வயலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி 40.2 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. செட்டில்மெண்ட் சார்ஜஸாக போட்டிருக்காங்க ICICI செக்யூரிட்டிஸ்க்கு. The proposal of merge of NMDC and KIOCL ப்ரப்போசல் மெர்ஜ் பண்ண சொல்லி ப்ரப்போசல் ஸ்டீல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் PR ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க. இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி பிளான் பண்ண போகிறதா சொல்லி 1 lakh வந்து டிஸ்பர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 yearsக்கு நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது சப்போர்ட் பண்ண போகிறதா பிளண்டட் ஃபினான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் மூலமாக தான் நாங்கள் இதை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் PR ஜெய்சங்கர் ஆஃப் IIFCL. இன்றைக்கி என்னென்ன கம்பெனிலாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மொபிவிக் சிஸ்டம், GM Breweries, தர்ஷன் ஓர்னா, கோர் ஃபுட்ஸ், கிருஷ்ணா வெஞ்சர்ஸ், லீல் எலக்ட்ரிக்கல்ஸ், US ஜவாரி அண்ட் VR வுட் ஆர்ட் இவங்கெல்லாம் இன்றைக்கி Q3 ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. NESCO அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் பிட்ராக இருக்கிறதா சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேசைட் அம்யூனிட்டிஸ் இன் சவுத் ஜோன் ஆஃப் பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் காரிடார் phase 2ல் தான் அந்த மெயின்டைனிங் இது கிடச்சிருக்கு, ஆர்டர் கிடச்சிருக்கு லீஸ் பேசிஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 75 crore. ஸோ ஈச் 3 சைட்ஸ்க்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் 75 crore சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க எஸ்டிமேஷன் பண்ணுறது ஆனுவலைஸ்டு ரெவன்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 3 சைட்ஸ்க்கு 350 crore கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க US FDA கிட்டேருந்து. ரீசெண்டாக இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு அவங்களோட கேப்லின் ஸ்டெர்லைஸில். ஸோ ஒரு இன்ஜெக்டபிள் அண்ட் ஆப்தால்மிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. அதில் 483 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ்க்கு. பாரதி ஏர்டெல் என்டர்ட் இன்டு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாரோடனா iBus நெட்வொர்க் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட. ஸோ இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்டையர் 50% ஸ்டேக் இன் ஃபயர்ஃப்ளை நெட்வொர்க்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க iBus நெட்வொர்க்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேருக்கு. ஸோ ஆஃப்டர் இந்த 50% ஸ்டேக் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபயர்ஃப்ளை வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் த கம்பெனியாக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. டைனமிக் சர்வீசஸ் அண்ட் செக்யூரிட்டி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு 476 crore ஆரியான் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்குளோப் ஏவியேஷன் பிரின்சிபல் ஆஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் ஏர் கார்கோ காம்ப்ளெக்ஸ் இம்போர்ட்டை வந்து ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 2.17 crore இண்டிகோக்கு போட்டிருக்காங்க. எதனாலனா கஸ்டம் ஆஃபீஸர் வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் இம்போர்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸில் வயலேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2.17 crore பெனால்ட்டி போட்டிருக்காங்க. பிரமல் ஃபார்மா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சாய் ரமணா பொன்கோட்டின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக. இந்திய
கன்சியூமர் ஹெல்த் கேர் இது எஸ்டர்டேவே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Sentinel Therapeutics is a US-based biopharmaceutical company, wholly owned subsidiary of Zydus Life Sciences and Fortis Biotech. இவங்க US FDA கிட்டேருந்து ஒரு நியூ ட்ரக்குக்கு அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. அதோட பேர் பார்த்திங்கன்னா CUT-X101. இது எதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கு பயன்படுத்துகிறாங்கன்னா மென்கஸ் டிசீஸ்க்காக பயன்படுத்துறதுக்கான ஒரு மெடிசினுக்கு அவங்க US FDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வக்ராங்கி ஹாஸ் ரினியூட் இட்ஸ் அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணியிருக்காங்க வித் பேங்க் ஆஃப் பரோடாவோட. ஸோ இது மூலமாக அவங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் அண்ட் கமர்ஷியல் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க அக்ராஸ் இந்தியா த்ரூ வக்ராங்கி கேந்திரா அவுட்லெட்ஸ் மூலமாக. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருக்கிறதா. 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் பில்டு ஓன் ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேசிஸ், அதாவது போட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸில் என்ன இருக்குன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன் இன் குஜராத் அண்ட் கர்நாடகா. இந்த ப்ராஜெக்டில் சப்ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. குஜராத் அண்ட் கர்நாடகாகிட்டேருந்து கிடச்சிருக்கு அண்டர் போட் பேசிஸில். ஸோ தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டும் பண்ணுறதில்ல. நான் படித்து புரிஞ்சுக்கிட்ட நியூஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நியூஸ்லாம் நான் வந்து எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல் அண்ட் NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ.